தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து நல்லம்பள்ளி பகுதியில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு வெற்றி கூட்டணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர். இந்த மாவட்டத்திற்கு கடந்த 20 ஆண்டுகளாக வரையிருந்து உங்களுடைய சுக துக்க காரியங்களில் கலந்து கொண்டு இந்த மக்கள் முன்னேற வேண்டும் என்று பல போராட்டங்கள் செய்து இன்று உங்கள் முன் நின்று இரு கரங்களை கூப்பி எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் நடக்கும். அடுத்த மாதம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். இது நடந்தாக வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஒரு பெண் வேட்பாளர், நல்ல படித்தவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்களால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. மீண்டும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே ஒரு நல்ல வேட்பாளரை கொடுத்திருக்கின்றோம். சௌமியா அன்புமணி அவர்கள். அவரை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து உங்களுடைய மகளாக, உங்களுடைய சகோதரியாக நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து கட்சி, ஜாதி, மதம், இனம் பாராமல் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். இந்த தொகுதி மட்டுமல்ல, இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். இந்த கொடுங்கோல் திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, ஊழல் செய்கின்ற திமுக, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுக, குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்கின்ற திமுகவை விரட்டி அடியுங்கள், விரட்டி அடியுங்கள். அதற்கு நல்ல வேட்பாளர், படித்தவர், முனைவர் பட்டம் படித்தவர், ஐநா சபைக்கு சென்று பெண்களின் பாதுகாப்பிற்காக பேசுவது மட்டுமல்ல போராடியவர், பசுமை தாயகத்தின் தலைவராக தமிழ்நாடு முழுவதும் சென்று சுற்றுச்சூழலை பாதுகாத்து நீர் மேலாண்மை பற்றி பேசி, முக்கியமாக பெண்கள், பெண் குழந்தைகள், உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்க இந்த நின்று கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்களை எல்லோரும் ஆதரவளிக்க வேண்டும். இந்தியாவுக்கு விடுதலை பெற்று 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகளில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதியிலே ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் கூட வந்தது கிடையாது. அதனால் கேட்கின்றேன், இந்த முறை நிச்சயமாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் வர வேண்டும். இதுதான் பெண்களுக்கு இது பெருமை, பெண்களுக்கு எல்லாம் இது பெருமை. இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய திரு SP வெங்கடேஸ்வரன் அவர்கள் மிக சிறந்த முறையிலே 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியில் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். மிக சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியும் மிக சிறந்த முறையிலே செயல்பட்டவர்.
ஆனால் அரசியல் சூழல் காரணமாக அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க முடியாத ஒரு சூழல். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். நமக்கு என்று சொன்னால் இது தர்மபுரி தொகுதிக்கு மட்டுமல்ல, தர்மபுரி மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல். 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக விரட்டி அடிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். ஊழல் ஆட்சியை விரட்டி அடியுங்கள். காலத்தின் கட்டாயம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1/2 மணி நேரத்திற்கு முன்பு இதே பகுதியிலே, தடங்கம் பகுதியிலே தேர்தல் பரப்புரையை பிரச்சாரம் செய்தார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க தமிழ் படம் அந்த நாட்கள் பாத்தீங்களா? பாக்யராஜ் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல பாக்யராஜ் சுண்டல் விற்பார். எப்படி சுண்டல் விற்பார்னா, முஸ்லிம் தெருவுக்கு போனா முஸ்லிம் மாதிரி வேஷம் போட்டுப்பார், குல்லா தொப்பி போட்டுப்பார். கிறிஸ்துவ தெருவுக்கு போனா கிறிஸ்துவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டுன்னு கிராஸ போட்டுன்னு போவார். இந்து தெருவுக்கு போனா இந்து போட்டு பட்ட நாமம் போட்டுக்கிட்டு இந்து தெருவில் போய் சுண்டல் விற்பார். அதே போலதான் நம் முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் தர்மபுரி மாவட்டத்துக்கு வந்தா வன்னியர்களை பத்தி பேசுவார், விழுப்புரம் மாவட்டத்துக்கு பண்ணா வன்னியர்களை பத்தி பேசுவார், கோயம்புத்தூருக்கு போனா தீரன் சின்னமலையை பத்தி பேசுவார், மதுரை போனா நம்முடைய முத்துராமலிங்க தேவர் பத்தி பேசுவார், ராமநாதபுரம் போனா இமானுவேல் சேகரனை பத்தி பேசுவார். இப்படி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அந்த பிரச்சனை அவருக்கு வரும். மற்ற நேரத்தில் இந்த மக்களையோ இந்த இங்க செய்கின்ற பிரச்சனைகள் பத்தி எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு அந்த செலக்டிவ் அம்னீஷியா, இந்த தேர்தல் அம்னீஷியா, பழசெல்லாம் மறந்துடுவார். தேர்தல் வந்ததுன்னா பேசுவார். இதுதான் திமுகவுடைய பழக்கம், திமுக டிஎன்ஏல இருக்கு. நான் சொல்லுகின்ற ஒன்று கேட்கின்றேன், ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்டீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நேரத்தில் விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய நீர் திட்டம் நிறைவேற்றீங்களா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு புதிய மாவட்டத்தை தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் புதிய மருத்துவக் கல்லூரி தொடங்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை நீங்க உருவாக்கினீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வேளாண் கல்லூரி தொடங்கினீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்கறதெல்லாம், அதாவது ஒரு முதலமைச்சர் மக்களை உங்களை பார்த்துட்டு ஓட்டு கேட்டா என்ன கேட்கணும்? நான் 5 ஆண்டு காலத்தில் ஒரு சாதனைகள் செய்ய, அதெல்லாம் இல்ல. என்னை பத்தி பேசணும், நம்ம கட்சியை பத்தி பேசணும், இந்த துரோகிகளை பத்தி பேசணும். இதுதான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்தது. அவர் ரத்தத்திலே இருக்கு. அதுல என்ன எனக்கு வேடிக்கை என்னன்னா, சொல்றாரு இப்ப இந்த கூட்டத்தில் சொல்றாரு, ஐயா மருத்துவர் ஐயாவுடைய வலதுகரம் ஜி.கே. மணியா, ஜி.கே. மணியோட மகனுக்கு பெண்ணாகரத்தில் காங்கிரஸ்ல கை சின்னம். அதாவது ஜி.கே. மணி ஐயாவுடைய வலதுகரம் இல்ல, ஜி.கே. மணி ஸ்டாலினுடைய வலதுகரம், தமிழ்குமர உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரம். துரோகிங்க 2 பேரும். இந்த துரோகிகளுக்காக அங்க இருந்து வந்து இவர் ஓட்டு கேட்கிறாராம். ஆனா இருக்குது. நான் அதை பத்தி நான் உள்ள நாளைக்கு வச்சுக்கிறேன், பண்ணகிறதுக்கு போறேன். நான் இன்னைக்கு நம்ம தொகுதியை பத்தி பேசுவோம், தர்மபுரி பத்தி பேசுவோம். 2014 நீங்கள் எல்லோரும் என் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை நியமனம் செய்து 5 ஆண்டு காலம் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றினேன். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்வு செய்த நேரத்தில் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். இந்த பகுதி மக்கள், இந்த மாவட்டத்தின் மக்கள், நீங்க எந்த கட்சியில இருந்திருக்கு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம் இல்லை. எனக்கு வேண்டியது இந்த தர்மபுரி மாவட்டம் முன்னேற வேண்டும். இங்க இருக்கின்ற மக்கள் சுயநலத்தோடு மான மரியாதையோடு வாழ வேண்டும். ஆனால் இந்த மக்களை தொடர்ந்து புறக்கணிக்கின்ற திமுக, அதுவும் குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மக்களை பற்றி பிடிக்கவே பிடிக்காது. தருமபுரி மக்கள் அவருக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 5, திமுக 0. இந்த தொகுதி, இந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு ஆசை இருக்குடா தம்பிங்களா, எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 5 தொகுதியிலும் டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா?
அவ்வளவுதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. எதை வச்சு ஓட்டு கேட்கறாங்க நீங்க திமுக? 5 ஆண்டு காலம் தருமபுரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு துரும கிள்ளி போட்டாங்களா? நம்ம கேட்கிறோமே, என்ன கேட்டோம்? ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதானே நம்ம கேட்கிறோம். இதானே உங்களுக்கு எல்லாம் வேணும். இந்த ஒரு திட்டம், நான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் இந்த திட்டத்தை அறிவிச்சோம். இந்த திட்டம் என்ன? நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்தில் போற காவிரி தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்து நம்ம ஊர்ல இருக்கிற ஏரி, குளம், கண்மாய், குட்டையில நிரப்புனா உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க நிலத்துல இருக்கிற கிணறும் போரும் தண்ணி வரும். இதனால உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீரும், விவசாய பிரச்சனை தீரும், வாழ்வாதாரம் பெருகும், பொருளாதாரம் முன்னேறும். 3 லட்சம் இளைஞர்கள் வேற மாநிலத்துக்கு குழப்ப தேடி போயிருக்கிறான். ஏன்னா இங்க உங்களால வேலை கொடுக்க முடியல. 3 லட்சம் இளைஞர்கள், நினைச்சு பாருங்க. வேலை இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. எங்க போறான்? பெங்களூர்ல போய் குப்பைய பொறுக்கிறான், ஒரிசால போய் கல்லு உடைக்கிறான், திருப்பூர்ல போய் பனியன் கம்பெனில இருக்கிறான், கேரளால போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான், ராமநாதபுரத்துல போய் கொத்தனார் வேலை செய்யறான். ஆனா எல்லாமே இங்க நிலம் வச்சிருக்கிறான். 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். அந்த நிலத்துல தண்ணி இல்ல. ஆனா தண்ணி இருக்கு. எங்க? 50 கிலோமீட்டர். அவ்வளவு. இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ல போனா காவிரி, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆறு காவிரி. ஒரு ஆண்டுக்கு 150 டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கறது என்ன? 3 டிஎம்சி. 150 டிஎம்சில வெறும் 3 டிஎம்சி நீரேற்று மூலமா கொண்டு வந்து அந்த பெண்ணாரம் பகுதியில் மடம் இருக்கு, மடம் ஏரியில நிரப்புனா கிரேடியன்ட் மூலமா அத்தனை ஏரி, புதுக்கலை ஏரியிலிருந்து அத்தனை ஏரிகளும் இங்க நிரம்பும். தடங்கம் ஏரியிலிருந்து தர்மபுரி ஏரியிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் அந்த தண்ணி, காவிரி தண்ணி அத்தனை ஏரியில நிரம்பிச்சுனா உங்க வீட்டுல, உங்க தோட்டத்துல, உங்க வயல்ல, போர்ல, கிணத்துல தண்ணி கிடைக்கையா? இதாயா எங்களுக்கு வேணும்? இதாயா திட்டம்? இதுக்கு எவ்வளவுயா செலவாகும்? ஒரு 700 கோடி செலவாகுமா? அரசாங்கத்துக்கு 4.5 லட்சம் கோடி போடுற பட்ஜெட் போடுற தமிழக அரசுக்கு இங்க ஒரு 700 கோடி இந்த மக்களுக்காக செலவு பண்ண முடியாதா? இந்த மக்கள் மான மரியாதையுடன் வாழ செலவு பண்ண முடியாதா? ஆனா மனசு இல்ல ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்ல. அவருக்கு என்னன்னா உங்க ஓட்டு மட்டும் வேணும், உங்க ஓட்டு மட்டும் வேணும். நீங்க எல்லாம் முன்னேறக்கூடாது, அடிமையா இருக்கணும். ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்க படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, அப்படியே இருக்கணும், ஓட்டு போடணும், குடிக்கணும். அது தருமபுரினா இன்னும் அதிகமா குடிக்கணும்னு ஸ்டாலினுடைய ஆசை. கடந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தின் மக்கள் நீங்க எவ்வளவு தெரியுமா டாஸ்மாக் நன்கொடை கொடுத்திருக்கீங்க? எவ்வளவு தெரியுமாமா? டாஸ்மார்க் கொடுத்திருக்காங்க காசு 3000 கோடி. ஒரே வருஷம் 5 வருஷத்துல 15000 கோடி. தர்மபுரி மாவட்டத்தில் உங்கள் பணம், உங்க பீரோல இருக்கிற பணம், நீங்க மான மரியாதை வாழ்கின்ற அந்த பணம் எங்க போச்சு? பலா போன திமுக ஆட்சி 15000 கோடி. அதுல ஒரு 700 கோடி நீங்க குடிக்கிறதுக்கோ, இந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கோ, விவசாயத்திற்கோ கொடுக்க முடியாதா ஸ்டாலினால? கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தா